ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபசாந்தயே. ஸ்ரீமத் பகவத்கீதை முதலாவது அத்தியாயம். அர்ஜுன விஷாத யோகம். முதல் ஸ்லோகம். திருதராஷ்டிரரது வினா. திருதராஷ்டிரர் வினவுகிறார்: ஓ சஞ்சயா, தர்மக்ஷேத்திரமாகிய குருஷேத்திரத்தில் யுத்தம் செய்ய விரும்பி திரண்ட நம்மவர்களும் பாண்டவர்களும் என்னதான் செய்தார்கள்? சஞ்சயன் கூறுகிறார்: அப்பொழுது ராஜாவாகிய துரியோதனன் அணிவகுத்து நின்ற பாண்டவர்களுடைய படையை பார்த்ததும் துரோணாச்சாரியாரை அணுகி பின்வரும் வார்த்தையை சொல்லுகிறார்: ஆசாரியரே, உமது சிஷ்யனும் துருபதன் புதல்வனுமாகிய அவ்வல்லவனால் அணிவகுக்கப்பட்டிருக்கும் இப்பெரிய பாண்டவ படையை பாரும். இங்கே பாண்டவ படையில் சூரர்களாகவும் பெரிய வில்லாளிகளாகவும் யுத்தத்தில் பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் சமானமான இழுதானனும் விராட தேசத்தரசனும் மகாரதனானாகிய துருபத தேசத்து அரசனும் திருஷ்டகேதுவும் சேகிதானனும் வீரியமுடைய காசிராஜனும் புருஜித் என்பவனும் குந்திபோஜனும் மனிதருள் முதன்மை படைத்திருக்கும் யுதாமஞ்சுவும் வல்லமையுடைய உத்தமௌஜஸ் என்பவனும் சுபத்ரையின் புதல்வனும் திரௌபதியின் புதல்வர்களும் கூடியிருக்கின்றனர். இவர்கள் எல்லோருமே மகாரதர்களே யாவர். பிராமண சிரேஷ்டரே, நம்மவர்கள் யார் சிறந்தவர்களோ அவர்களை கூட தெரிந்து கொள்ளும். என்னுடைய சேனையின் நாயர்களை பற்றி உமக்கு தகவல் தெரிவிக்கும் பொருட்டு சொல்லுகிறேன். தாங்களும் பீஷ்மரும் கர்ணனும் போர்முனையில் வெற்றியே வடிவெடுத்துள்ள கிருபாச்சாரியரும் அஸ்வத்தாமாவும் விகர்ணனும் சோமதத்தன் புதல்வன் பூரி சிரவசும் ஜெயத்ரதனும் இருக்கின்றீர்கள். மேலும் எல்லோரும் என் பொருட்டு உயிரை கொடுக்க துணிந்தவர்களாகவும் பலவிதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் உடையவர்களாயும் யுத்தத்தில் மிக தேர்ந்தவர்களாகவும் பல சூரர்கள் இருக்கின்றார்கள். பீஷ்மர் பாதுகாக்கும் நம் படை பறந்து அளவு கடந்து இருக்கின்றது. பீமன் பரிபாலிக்கும் அவர்கள் படையோ கட்டுக்கு அடங்கியது. படைவகுப்புகள் அனைத்திலும் அவரவர் இடங்களில் நின்று கொண்டு எல்லோரும் பீஷ்மரையே காப்பாற்றுக. வல்லமை வாய்ந்தவரும் குருகுல வயோதிகருமாகிய பாட்டனார் அவனுக்கு உற்சாகத்தை ஊட்ட உறக்க சிம்மநாதம் செய்து சங்கை ஊதினார். பிறகு சங்குகளும் பேரிகைகளும் தம்பட்டங்களும் பறைகளும் கொம்புகளும் திடீரென்று முழங்கின. அது பேரொளியாயிருந்தது. பின்பு வெள்ளை குதிரைகள் பூட்டிய தேரில் வீற்றிருந்த மாதவனும் பாண்டவனும் தங்கள் தெய்வீக சங்குகளை உறக்க ஊதினார்கள். ஹிருஷிகேஷன் பாஞ்சஜன்யம் என்ற சங்கை ஊதினான். தனஞ்சயன் தேவதத்தம் என்ற சங்கை நாதித்தான். பெருவினை ஆற்றுபவனாகிய பீமசேனன் பவுண்ட்ரம் என்ற பெரிய சங்கை ஒலித்தான். குந்தியின் புதல்வன் ராஜா யுதிஷ்டிரன் அனந்த விஜயம் என்ற சங்கையும் நகுலனும் சகாதேவனும் சுகோஷம் மணிபுஷ்பம் என்ற சங்குகளையும் ஊதினார்கள். விற்படையில் தலை சிறந்த காசிராஜனும் மகாரதிகனான சிகண்டியும் திருஷ்டத்யும்னனும் விராட தேசத்தரசனும் பிறரால் வெல்லப்படாத சாத்தியகும் மண்ணாள்பவனே துருபதனும் திரௌபதியின் புதல்வர்களும் தோல் வலிவுடையவனாகிய சுபத்ரையின் மகனும் ஆக எல்லோரும் தனித்தனியே சங்குகளை ஊதினார்கள். மேலும் அப்பெருமுழக்கம் விண்ணையும் மண்ணையும் சேர்ந்தொலிக்கச் செய்வதாய் திருதராஷ்டிர கூட்டத்தாரின் நெஞ்சுகளை வீரப் பிளந்தது. அரசே, அப்பால் ஆஞ்சநேயர் கொடியுடையவனாகிய அர்ஜுனன் போர் துவக்க தலைப்பட்டிருந்த திருஷ்டராத்திர கூட்டத்தாரை பார்த்து அம்புகள் பறக்க ஆரம்பிக்கும் முன் வில்லை ஏந்தி கொண்டு கிருஷ்ணனுக்கு இச்சொல்லை உரைத்தான். அர்ஜுனன் சொல்கிறார்: அச்சுதா, படைகள் இரண்டுக்கும் இடையில் என் தேரை நிறுத்துக. இப்போரில் நான் யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் போர் விரும்பி முன்னிற்பார் யார் என்பதையும் கவனிக்கிறேன். புல்லறிவலானகிய துரியோதனனுக்கு பிரீதி செய்யும் வண்ணம் போர் புரிய இங்கு திரண்டிருப்போரை நான் காண வேண்டும்.
சஞ்சயன் கூறுகிறார், திருதராஷ்டிரரே, குடாகேசனால் இங்ஙனம் சொல்லப்பட்ட கிருஷிகேசர் 2 சேனைகளுக்கும் இடையில் பீஷ்ம துரோணர்களுக்கு எதிரிலும் எல்லா வேந்தர்களுக்கு எதிரிலும் மாண்புடைய தேரை நிறுத்தி, பார்த்தா கூடியுள்ள இக்கௌர்களை பார் என்று பகர்ந்தார். அங்கே 2 சேனைகளிலும் இருக்கும் தந்தையரையும் பாட்டன்மாரையும் ஆசாரியர்களையும் மாதுளரையும் அண்ணன் தம்பிகளையும் மக்களையும் பேரர்களையும் தோழர்களையும் மாமனார்களையும் அன்பர்களையும் அவன் பார்த்தான். குந்தியின் மகனாகிய அர்ஜுனன் நிற்கின்ற பந்துக்கள் எல்லோரையும் உற்று பார்த்து பேரிரக்கம் படைத்தவனாய் விசனத்துடன் இங்ஙனம் பகர்ந்தான். அர்ஜுனன் கூறுகிறார், கிருஷ்ணா, போர் புரிதற்கு கூடியுள்ள உற்றாரை பார்த்து என் உறுப்புகள் சோர்வடைகின்றன, வாயும் வறள்கிறது, என் உடலில் நடுக்கமும் மயிர்ச்சிலப்பும் உண்டாகின்றன, கையினின்று காண்டீபம் நழுவுகின்றது, மேலெல்லாம் தோளும் எரிகிறது. கேசவா, என்னால் நிற்க இயலவில்லை, மனது சுழல்கிறது, கேடுடைய சகுனங்களையும் காண்கிறேன். கிருஷ்ணா, போரிலே சுற்றத்தாரை கொல்லுதலில் நன்மையை நான் காண்கிறேன் இல்லை, வெற்றியையும் ராஜ்யத்தையும் இன்பங்களையும் நான் வேண்டிலேன். கோவிந்தா, யாவர் பொருட்டு நாம் ராஜ்யத்தையும் போகங்களையும் இன்பங்களையும் விரும்புகிறோமோ அவர்களாகிய ஆசாரியர்கள், தந்தையர், மக்கள், பாட்டன்மார், மாதுளர், மாமனார், பேரர், மைத்துனர், சம்பந்திகள் எல்லோரும் உயிரையும் செல்வங்களையும் துறந்தவராய் இங்கு வந்து நிற்கின்றனர். நமக்கு ராஜ்யத்தால் போகத்தால் அல்லது ஜீவித்திருப்பதால் தான் ஆவதென்ன? மதுசூதனா, நான் கொல்லப்படினும் இவர்களை கொல்லேன், பூமியின் பொருட்டு கொள்வேனா? ஜனார்தனா, திருதராஷ்டிர புதர்வுகளை கொண்டு நமக்கு என்ன இன்பம் வரப்போகின்றது? இந்த ஆதாதைகளை கொள்வதால் பாவமே நம்மை வந்தடையும். ஆதலால் நம் சுற்றத்தாராகிய திருதராஷ்டிர புத்திரர்களை கொல்லுதல் நமக்கு தகாது. மாதவா, உற்றாரை கொன்று நாம் இன்புற்றிருப்பது எங்கனம்? ஆசை மிகுதியால் அறிவிழந்த இவர்கள் குலநாசத்தால் விளையும் கேட்டையும் மித்திர துரோகத்தால் விளையும் பாதகத்தையும் காண்கிலராயினும் குலநாசத்தால் உண்டாகும் கேட்டை நன்கு உணர்ந்த நாம் ஏன் ஜனார்த்தனா இப்பாபத்தினிலிருந்து பின்வாங்க தெரிந்து கொள்ளலாகாது? குலம் அழிந்தால் என்றுமுள்ள குல தர்மங்கள் அழிகின்றன. தர்ம நாசத்தால் குலம் முழுவதையும் அதர்மம் சூழ்கிறது. அதர்மம் மிகுதலால் குலப்பெண்கள் கற்பிழக்கின்றனர். கிருஷ்ணா, மாதர் கற்பிழக்கும் இடத்து வர்ண கலப்பு உண்டாகிறது. கலப்பினால் குலத்தார்க்கும் அதனை அழித்தார்க்கும் நரகமே ஏற்படுகிறது. அவர்களுடைய பித்ருக்கள் பிண்டத்தையும் நீரையும் இழந்து வீழ்கிறார்கள். குலநாசகர்கள் செய்யும் வர்ணக்கலப்பை விளைவிக்கும் இக்கேடுகளால் நிலைத்துள்ள ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் குலைக்கப்படும். ஜனார்தனா, குலதர்மத்தை இழந்தவர் நரகத்தில் நெடுந்து வசிக்கின்றார் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். அரச சுக ஆசையினால் சுற்றத்தாரை கொல்ல துணிதல் என்றும் பெரும் பாவத்தை செய்ய தலைப்பட்டோம். அந்தோ எதிர்க்காமலும் ஆயுதமில்லாமலும் இருக்கின்ற என்னை கையில் ஆயுதம் பிடித்து திருதராஷ்டிர மக்கள் யுத்தத்தில் கொள்வார்களானால் அதுவே எனக்கு பெரு நன்மையாகும். சஞ்சயன் கூறுகிறார், இங்ஙனம் இயம்பி அம்பையும் வில்லையும் அரங்கத்தில் எரிந்துவிட்டு துயரம் துய்க்கும் மனதினாய் அர்ஜுனன் தேர்தட்டில் உட்கார்ந்தான். பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமானதும் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்பாதமாக வந்துள்ளதுமாகிய பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் அர்ஜுன விஷாத யோகம் என்ற முதல் அத்தியாயம்.